நிறுத்துங்க. சொல்லுமா. ஒரு நிமிஷம் இருங்க, வந்துடுறேன். சரிம்மா. சீனு, குங்குமத்தை எடுத்து வை. ஏய், இப்ப எதுக்கு அதெல்லாம்? அண்ணன், சாங்கியப்படி அதெல்லாம் செய்யணும். நீ வச்சு விடு. வை சீனு. சொல்றத கேளு சீனு. வை சீனு. வேடா, எடுத்து வை. வேடா. மாயா, மாயா வந்துட்டாங்க. மாயா, 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 எனக்கு தெரியும் நீ கண்டிப்பா வந்துருவேன்னு. என்னாச்சுப்பா? என்ன நடக்குதுங்க? சீனு எதுக்கு சாருக்கு போட்டு வைக்க போனா? அவங்க 2 பேருக்கும் சம்பிரதாயப்படி கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறாங்கம்மா. நீ தானே கல்யாணம் வேண்டான்னு லெட்டர் எழுதி வச்சுட்டு போன. நான் லெட்டர் எழுதி வச்சேனா? என்ன பேசிட்டு இருக்கீங்க? மாயா, இந்த லெட்டரை படிச்சு பாரு. மாயா, இந்த லெட்டரை நீ எழுதுனியா? பெரியப்பா, நான் ஏன் இப்படி எல்லாம் எழுத போறேன்? என்ன இடியாட்டிக்கா இருக்க? யார் இத கொடுத்தா? நீ கொடுத்தேன்டா மாயா. ஒரு குழந்தை வந்து கொடுத்துச்சு. அந்த குழந்தை கூட இங்கே தானே இருந்துச்சு. அம்மா, எங்க அந்த குழந்தைய காணோம்? டேய், இவ ஏதோ பொய் சொல்றாடா. கல்யாணம் வேண்டான்னு ஓடி போயிட்டு இப்ப வந்து நல்லவன் மாதிரி நடிச்சிட்டு இருக்கா. அத்தை, நான் ஓடியெல்லாம் ஒண்ணு போகல. அப்ப யார்கிட்டயும் எதுவும் சொல்லாம எங்க போன மாயா? பெரியப்பா, மாயாவை கடத்துனது யாருன்னு தெரிய வேண்டாமா? சரிப்பா, அவன் யாருன்னு தெரிஞ்சா நானே என் கையால ஆஞ்சு புடுவேன், ஆஞ்சு. ஆனா இப்ப அதுக்கான நேரம் இல்லையாக்கும். 2 பொம்பளை பிள்ளைங்க கல்யாணம் நடக்கணும். போலீஸ் விசாரணைன்னு போனா கல்யாணத்துல தடங்கள் வந்துரும்பா.
சமந்தி சொல்றதும் சரிதான். இப்பதான் மாயா வந்துட்டாலே, இதை யார் செஞ்சதுன்னு அப்புறமா நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்ப முதல்ல ஆகிற வேலையை பாருங்க. அதான் இப்ப மாயா வந்தாச்சுல, சீனுவுக்கும் மாயாவுக்கும் எல்லா சடங்கையும் நடத்தலாம். ஆமா. ஆ ஏங்க, இதுக்கு தான் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் இதெல்லாம் வேண்டாங்கன்னு. இப்போ மேடை ஏத்தி அவளை இவ்வளவு அசிங்கப்படுத்துறீங்களே, அவ மனசு என்ன பாடுபடும்? அண்ணே, சாருவ பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கண்ணே. அவ மனசு எவ்வளவு கஷ்டப்படும். ஏக்கா, என்னக்கா பேசிட்டு இருக்க நீ? மாயாவோட நிலைமை யோசிச்சு பாருப்போ. அவ பிடிக்காம போயிட்டான்னு நினைச்சுதானே சாருவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பேசணும். ஆனா அப்படிதான் எதுவும் நடக்கல. இதோ மாயா தான் திரும்பி வந்துட்டால. இப்ப எப்படிக்கா சீனுவுக்கும் சாருவுக்கும் கல்யாணம் பண்ண முடியும்? பத்மா, இந்த லெட்டர்ல இருக்கிற விஷயத்தை நம்பி தப்பான முடிவை எடுத்துட்டோம். ஆனா இப்ப மாயா மேல தப்பு எதுவும் இல்லைன்னு தெரிஞ்சு போயிடுச்சு. அதனால மாயாவுக்கும் சீனுவுக்கும் கல்யாணம் நடக்கிறதா நியாயம். அதுக்கு நீ சம்மதம் சொல்லித்தான் ஆகணும்.